அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இந்த உலக வாழ்க்கையில் நாம் அனைவரும் தேடுவது ஹலாலான வாழ்க்கை. நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையையும் பரக்கத்தையும் தர வேண்டும் என்று தான் நம்முடைய இதயம் கேட்கும். ஆனால் உண்மையில் பரக்கத் தரும் ரிஸ்க் என்பது வெறும் அதிகமான பணம் மட்டுமல்ல, அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினால் அனுமதிக்கப்பட்ட தூய்மையான ஹலாலான வருமானமாகும். அந்த ஹலாலான ரிஸ்கை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சியுடன் சேர்ந்து அல்லாஹ்விடம் தாழ்மையுடன் கேட்பது மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் அவன்தான் அர்-ரஸாக், எல்லாவற்றையும் அளிப்பவன். இந்த அழகான துஆ நம்முடைய வாழ்க்கையில் ஹலால் மற்றும் நன்மை நிறைந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ள அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்கும் ஒரு அருமையான வழி. இதனை மனம் நிறைந்த நம்பிக்கையுடன் உண்மையான தாழ்மையுடன் ஓதினால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு சிறந்ததை தருவான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாம் ஓதப்போகும் இந்த சிறிய துஆ மிகப்பெரிய அர்த்தத்தினை கொண்டது. யா ரஸாக் என்று அல்லாஹ்வை அழைக்கும் இந்த வார்த்தை அவனது ஒரு உயர்ந்த திருநாமம். அதாவது எல்லா ரிஸ்கையும் அளிப்பவன் அல்லாஹ் என்ற அர்த்தம். இந்த துஆவை மனமாற ஓதுவதினால் நம்முடைய வாழ்க்கையில் ஹலாலான ரிஸ்க் அதிகரிக்க அல்லாஹ்விடம் கேட்கின்றோம். அது வெறும் பணம் மட்டும் கிடையாது, பரக்கத் நிறைந்த வாழ்க்கை, மன அமைதி, குடும்ப நன்மைகள், இவை அனைத்தையும் உள்ளடக்கியது. நாம் சம்பாதிப்பது ஹலாலாக இருந்தால் அது நம்முடைய உடலுக்கும் நம்முடைய துஆவுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நன்மையை தரும். ஹராம் வருமானம் இருந்தால் நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆ நம்மை ஹலாலை தேட வைக்கும், அல்லாஹ்விடம் நம்பிக்கையை அதிகரிக்கும், நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகரிக்கும் ஒரு அழகான வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலால் உணவு மற்றும் வருமானத்தின் முக்கியத்துவத்தை மிகவும் வலியுறுத்தியுள்ளார்கள். ஒரு ஹதீஸில் ஒரு மனிதன் தூர பயணம் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அழைக்கின்றான். ஆனால் அவனுடைய உணவும் குடிநீரும் உடையும் ஹராம் என்றால் அவனுடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஹலால் ரிஸ்க் என்பது நம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு அடிப்படை. இந்த துஆவை அடிக்கடி ஓதுவதன் மூலம் நாம் அல்லாஹ்விடம் தூய்மையான வாழ்க்கையை கேட்கின்றோம். இது நமக்கு இந்த உலகில் பரக்கத்தை தருவதோடு மறுமையில் அல்லாஹ்வின் திருப்தியையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த துஆவை தினமும் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு தருவான் எனும் நம்பிக்கையுடன் ஓதுங்கள். இப்போது அந்த அழகான துஆ என்ன என்பதை பார்க்கலாம். யா ரஸாக்கு உர்ஸுக்னி ஹலாலன் தையிபா. இதனுடைய பொருள் என்னவென்றால், அனைத்து ரிஸ்கையும் வழங்குபவனே, எனக்கு ஹலாலான தூய்மையான வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக. இங்கே ரஸாக் என்பது எல்லோருக்கும் அளவற்ற ரிஸ்கை வழங்கும் அல்லாஹ்வின் திருநாமம். ஹலாலன் தையிபா என்பது வெறும் அனுமதிக்கப்பட்டதல்ல, தூய்மையானது, நன்மை தருவது, பரக்கத் நிறைந்தது. இந்த துஆவானது
நமக்கு ஒரு பெரிய நன்மையை நினைவூட்டுகின்றது. நாம் சம்பாதிப்பது மட்டும் முக்கியமில்லை, அது எப்படி சம்பாதிக்கப்படுகின்றது என்பது தான் முக்கியம். ஹலால் வழியில் கிடைக்கும் சிறிய வருமானமும் ஹராம் வழியில் கிடைக்கும் பெரிய வருமானத்தை விட அது சிறந்ததாகும். அதாவது ஒருவர் குறைந்த சம்பளம் பெற்றாலும் அது ஹலாலாக இருந்தால் அவரது வீட்டில் அமைதி இருக்கும், அவரது உணவில் நன்மை இருக்கும். மற்றொருவர் அதிகம் சம்பாதித்தாலும் அது ஹராம் வழியில் இருந்தால் கவலை, சிக்கல், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஒரு மாணவன் இந்த துஆவை ஓதினால் அவருக்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல வாய்ப்புகள் திறக்கப்படும். ஒரு தொழிலாளி இதை ஓதினால் அவரது உழைப்பில் அல்லாஹ் பரக்கத்தை வைப்பான். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து ஓதும் போது ஹராம் வழிகளை நாமே தவிர்ப்போம், ஹலால் வாய்ப்புகள் திறக்கப்படும், நம்முடைய மனது அமைதியடையும், நம்முடைய வாழ்க்கை பரக்கத் நிறைந்ததாக மாறும். அடுத்ததாக இந்த ஒரு துஆவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்த ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லை. ஆனால் நாம் நல்ல நியத்துடன் சில ஒழுங்குகளை பின்பற்றினால் அது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதனை தினமும் குறைந்தது 11 முறை, நேரம் இருந்தால் 33 முறை, அதிகமாக ஓத வேண்டுமென்றால் 100 முறை கூட ஓதலாம். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, மஹ்ரிப் அல்லது இஷா நேரங்களில், துஆ ஏற்கப்படும் நேரங்களில், இந்த நேரங்களில் ஓதுவதும் சிறப்பானது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த துஆ ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நம்பிக்கையின் கதவு. நீங்கள் இன்று தொடங்கலாம், சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தவறாமல் தினமும் ஓதுங்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து ஓதுங்கள். அப்போது நீங்களே உணர்வீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்கின்றது என்று. ஹலால் ரிஸ்க் திறக்கப்படும், மன அமைதி அதிகரிக்கும், அல்லாஹ்வின் அருள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஹலாலான, தூய்மையான, பரக்கத் நிறைந்த ரிஸ்கை வழங்குவானாக. ஆமீன். நம்முடைய துஆக்களை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் எப்போதும் நம்மோடு இருப்பதாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருக்கும் இந்த பதிவை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.